ஓகே, ஹாய் டீம். எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ அமேசான் பாடம் படிக்கிறதுக்கு முன்னுக்கு, சரியா? அமேசான் பாடம் படிக்கிறதுக்கு முன்னுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சில அப்டேட்ஸ் இருக்கு. சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அந்த விஷயங்களை நீங்க இதாக்கிடணும். ஸோ கேட்டுக்கொள்ளுங்க என்ன விஷயம்னு சொல்லி. சொல்லுங்க. ஸோ ஒன் பை ஒன் அப்டேட் உங்களுக்கு சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பாடம் ஈபே சிக்கல் இருக்கவங்க, ஈபேல அக்கௌண்ட் எந்த நேரம் சஸ்பெண்ட் ஆகுது, இந்த நேரம் ப்ராப்ளம் அப்படின்ற கூடியவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சான்ஸா இருக்கும் இந்த பாடம், சரியா? ஃபர்ஸ்ட் வந்து Amazon.com அப்படின்ற பாடத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் நிறைய வழிகள்ல அப்படி எங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடியதா இருக்கு. முதலாவது வழி என்னன்னு சொல்லிச்சுன்னா செல். இந்த இங்க பாருங்க, உங்களுக்கு விளங்கும். Amazon.com வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா செல் காட்டும். செல்ல உங்களுக்கு ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணி அது மூலமா ஒரு ஏர்னிங் ஒன்று எடுத்து, ப்ராஃபிட் ஒன்று எடுத்து, டிபி சைட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று போட்டு உங்களுக்கு இதாக்கலாம் உண்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு செகண்ட் விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், பிகம் அன் அஃபிலியேட். அஃபிலியேட்டா உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். அஃபிலியேட்டா ஏர்ன் பண்றது ரொம்ப 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 லேசி. ஏன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் அமேசான்ல என்ன ப்ராடக்ட் இருக்கோ எந்த ப்ராடக்டையும் உங்களுக்கு செல் பண்ணக்கூடிய சான்ஸ் இதுல இருக்கு, சரியா? ரெண்டாவது, சரியா? மூணாவது வந்து அமேசான் கிண்டல்னு சொல்லி ஒன்று இருக்கு, அந்த புக்ஸ் இதாக்குறது. ஸோ நான் அதை கொஞ்சம் போயிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன், இப்ப அது உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இதுதான் மெயினான அப்டேட், சரியா? மெயினான அப்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நாங்க செல்லிங் சம்பந்தப்பட்டு பாக்குறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நாங்க எப்படி இதை செய்யறது அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் Amazon.comக்கு வாங்க, செல் அப்படின்ற பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க, சரியா? செல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல கேட்கும் பிகம் அண்ட் அமேசான் செல்லர். நீங்க செல்லர் ஆக விருப்பப்படுறீங்களா? அப்படியா இருந்தா நீங்க சைன் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஷயத்தை காட்டும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய அளவுல செல்லிங் நடக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொன்னா அது அமேசான் தான். ஸோ ஈபேயை விட அதிகமான செல்லிங் உங்களுக்கு வரும். ஸோ அதுல கன்செப்ட் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய ப்ராடக்ட் அமேசான் FBA வழியா போயிட்டு உங்களோட கேஷ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் அதுல இருக்க அப்டேட். ஸோ அமேசான் வெப்சைட்ல இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாகவே போட்டிருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதெல்லாம் பெருசா உங்களுக்கு இதாக்க போறது இல்லை. ஸோ இன்னைக்கு நாங்க அக்கௌண்ட் கிரியேஷன் மட்டும் இருக்கனால நான் அக்கௌண்ட் கிரியேஷன் செக்ஷனுக்கு மட்டும் போறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது கெட் ஸ்டார்ட்னு சொல்லி இடம் ஒன்று இருக்குது. அதே இடத்துல செல் ஆன் ஈபேல கெட் ஸ்டார்ட் இருக்கு, அந்த கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளும், சரியா? கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால், சரியா, கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பார்க்கலாம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டு என்டர் பண்ண சொல்லி வருது. என்னன்னு சொல்லி சொன்னால் இது நார்மலா இப்படித்தான் காட்டும். ஆனா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, அமேசானுக்கு நாங்க புதுசு, அதனால கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட். ஸோ அமேசான் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஸ்கிரீன் இந்த மாதிரி வரும். கிரியேட் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுடைய பேர், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. அதே பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. நல்லா நினைவுல வச்சுக்கொள்ளுங்க, குறைஞ்சது 6 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஒரு கேபிட்டல், ஒரு சிம்பிள், ஒரு நம்பர், ஒரு சிம்பிள் உட்பட 6 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் அக்கௌண்ட் சைன் அப் பண்ணி காட்டுறேன், பாருங்க. நான் கொஞ்சம் அதை சைன் அப் பண்ற இதுகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்றேன். ஓகே, ஸோ நாங்க நெக்ஸ்ட் பண்ணினோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி ஓடிபி ஒன்று கேட்கும். எங்களுடைய இமெயிலுக்கு ஓடிபி ஒன்று வரும். ஸோ அந்த ஓடிபியை நாங்க இதுல என்டர் பண்ணணும். ஸோ நான் ஓடிபி வேலையை முடிச்சு கொள்றேன். கேம் ஒன் பண்ண வேணாம், கேமரா ஒன் பண்ணாதீங்க, கை கால வச்சுட்டு சும்மா இருங்க. ஏன்னா இன்னைக்கு கேம் எல்லாம் ஆஃப் பண்றதுக்கு ஜசாரும் இல்ல, அதான். ஓகே, கேம் எல்லாம் ஒன் பண்ண தேவையில்லை, ஸ்கிரீனை பார்த்துக்கொள்ளுங்க போதும். ஸோ ஓடிபி எடுத்துக்கொண்டிருக்கேன்.
ஓகே, பாத்தீங்கன்னா என்னுடைய அமேசான் ஓடிபி வந்திருக்கு என்னுடைய இமெயிலுக்கு. ஸோ நான் இமெயிலை காப்பி பண்ணி அந்த இதை காப்பி பண்ணி கொண்டு என்னுடைய ஓடிபி இடத்துல பேஸ்ட் பண்ணி கொண்டு, சரியா, பேஸ்ட் பண்ணி கொண்டு கிரியேட் அமேசான் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணு. நிமலன் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுங்க, கம் ஆன் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. நிமலன் கம் ஆஃப் பண்ணுங்க. ஸோ லாகின் பண்ணி கொள்றேன். ஸோ அந்த சைன் அப்பை முடிச்சோன்னு சொல்லி சொன்னால் எங்கட இந்த மாதிரி வரும் டீடைல் வந்து இந்த மாதிரி வரும், சரியா, இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். வெல்கம் ஹியர், வாட் டு எக்ஸ்பெக்ட். ஸோ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம். ஸோ இவங்க வந்து வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கு. முதலாவது விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ப்ரொவைட் யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க கேட்கிறாங்க உங்களோட ஐடி கார்டு, ஐடி வெரிஃபிகேஷன் இல்லாட்டி பாஸ்போர்ட், சரியா. நார்மலா ஸ்ரீலங்கன் ஐடி அப்ரூவ் பண்ணிடுறாங்க இப்ப, பட் அது 100% அப்ரூவ் பண்றாங்க, 100% அப்ரூவ் பண்றாங்களா இல்லையான்றது வந்து ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்கு. ஸோ மேக்சிமம் இவங்க வந்து அப்ரூவ் பண்றாங்க, பட் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சில நேரத்துல அப்ரூவ் பண்றாங்க, சில நேரத்துல அப்ரூவ் பண்ணலன்னு சொல்லி சொன்னால் நீங்க வந்து லைசன்ஸ் இல்லாட்டி பாஸ்போர்ட் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ரெண்டாவது, உங்களுடைய அமேசானுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்டை இதாக்குறதுக்காக உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் அண்ட் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட், அப்படி இல்லைன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட், இபே படிக்கிற நேரம் பார்த்துருப்போம், தான் இருக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நாங்க போடணும், சரியா. அது இல்லாட்டி சார்ஜபிள் கிரெடிட் கார்டு, சரி, கிரெடிட் கார்டு இல்லாட்டி போடணும், சரியா. இதுல ஏதாவது ஒண்ணு போடணும் கட்டாயம். அடுத்து மொபைல் போன் நம்பர் கட்டாயம் வெரிஃபை ஆகும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி கொள்ளணும். இதுதான் உங்களுடைய நாளைக்கான வேலை. ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் கிரியேஷன்ல இந்த இடத்துல நாங்க நிப்பாட்டுறோம். எதுக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தா தான் அடுத்த ஸ்டெப் போவேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ப்ரொவைட் யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்றதுக்கு இருக்கணும். முதலாவது ஐடி கார்டு இருக்கணும். ரெண்டாவது அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் இருக்கணும். பாஸ்போர்ட் இருந்தா மிச்சம் நல்லம், அப்படி இல்லைன்னா லைசன்ஸ் இருந்தா மிச்சம் நல்லம். அப்படி இல்ல, அது மட்டும் இல்லாம பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். லாஸ்ட் 3 மாசத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு இந்த 3 மாசத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா இல்லன்னு சொல்லி சொன்னால் 1 மாசத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதுமாண்டு. 1 மாசத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும், தாராளம். ஓகே. அதுக்கப்புறம் சார்ஜபிள் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்றது வந்து இதுல டெபிட் கார்டும் கொடுக்கலாம். என்னதுக்கு, ரிட்டர்ன் ஆகுனா ரிஃபண்ட் ஆகுனா வெட்டி கொள்வாங்க. அதுதான் இந்த இபேக்கும் நாங்க கொடுக்குறோம், சரியா. அடுத்து மொபைல் போன் நம்பரையும் நாங்க வெரிஃபை பண்ணணும், சரியா. இதை மூணையும் ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு கீழே பிகின்னு சொல்லிக்கிறேன், அந்த பிகினை கிளிக் பண்ணோன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அமேசானுடைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணுமோ அந்த சைன் அப்கான மெயின் ஃபார்ம் வந்து வரும், சரியா. இந்த மெயின் ஃபார்ம் உங்களோட பிசினஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இதுல வந்து கொடுக்க வேண்டி வரும். ஸோ அதுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட், கட்டாயம் உங்களோட டாக்குமெண்ட் வேணும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ற மாதிரி ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க, த்ரூவா எல்லாத்தையும் போட்டே ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதை நாங்க கிளிக் பண்ணி முடிச்சதோட எங்களுக்கு அடுத்து வர்றது என்னன்னு சொல்லி சொன்னால் பிசினஸ் லொகேஷன். உங்களோட லொகேஷன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நாடை மாத்தி கொடுக்காதீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு சொல்ற விஷயம், சார் யுனைடெட் ஸ்டேட் போட்டா நிறைய சேல்ஸ் கிடைக்கும், அப்படியெல்லாம் இல்ல. உங்களுக்கு ஸ்ரீலங்கா போட்டாலும் சேல்ஸ் நிறைய வரும். ஆனா என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்க உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட், உண்மையான டாக்குமெண்ட்ஸை போடணும். ஸோ இந்த இடத்துல ஸ்ரீலங்கா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கொள்றேன். பிசினஸ் டைப் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க, என்ன பிசினஸ் செய்றீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து இங்க வந்து ஒன்னு ஓன் பிசினஸ் சொல்லி போடலாம், அப்படி இல்லைன்னா பிரைவேட்லி ஓன் பிசினஸ் அப்படின்னு போடலாம், சரியா. இல்லாட்டி பப்ளிக்லி லிஸ்டட் பிசினஸ் சொல்லி உங்களுக்கு அந்த பிஆர்எல் இருந்தா அதையும் போடலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படி இல்லடா நான் ஐ எம் இண்டிவிஜுவல், இப்ப நாங்கெல்லாம் செய்ய வேண்டியது என்னது, ஐ எம் இண்டிவிஜுவல், நான் தனியா தான் வேலையே செய்ய போறேன், சரியா. அந்த விஷயத்த இப்படி போடணும். போட்டதுக்கு பிறகு இங்கே சில கேள்விகள் வரும், சரியா. உங்களோட பிரைவேட் அக்கௌண்ட் ஒன்றுனால என்ன செய்யறாங்க, உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இது மூணையும் நாங்க என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கொள்ளுங்க, நான் அதையும் முடிக்கிறேன்.
ஸோ கொடுக்குற நேரம் ஒரு சின்ன வார்னிங் ஒன்று காட்டுது என்னன்னு சொல்லிச்சுன்னா மிடில் நேம கட்டாயம் கொடுக்க சொல்லி வருது. பட் அது இல்லாமலும் உங்களுக்கு இதை டீட்டெயில்ஸை கொடுத்துக்கொள்ளலாம். சரியா? அதுக்கப்புறம் லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஏன்னா அந்த பவர் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ. இந்த கொஞ்ச நேரத்துல பவரும் போறதுக்கு இருக்கு. அதனால தான் அந்த ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் விளங்கி இருக்கும். சரியா? இது வரைக்கும் விளங்கி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் கட்டாயம் வேணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாம வேலை செய்ய இயலாது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டப் நீங்க செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். கட்டாயம் உங்களுக்கு வேணும். அப்படி இல்லைன்னா இந்த இதை செய்யணும். சரியா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியான மாதிரி லோட் ஆகுது, கொஞ்சம் வந்துடட்டும். ஓகே, இப்ப பெரிய ஃபார்ம் வந்திருக்கு, பாத்துக்கொள்ளுங்க. பெரிய ஃபார்ம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டேன். கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் வந்து இந்த இடத்துல நான் ஸ்ரீலங்கா கொடுத்துக்கொள்றேன். பாத்துக்கொள்ளுங்க, ஸ்ரீலங்கா கொடுத்துட்டேன். கண்ட்ரி ஸ்ரீலங்கா. கண்ட்ரி ஆஃப் பர்த் அதுவும் ஸ்ரீலங்கா. நான் ஸ்ரீலங்கால தான் இருந்தேன், ஸோ அதனால ஸ்ரீலங்கா அப்படின்றத கொடுத்துக்கொள்றேன். ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. மார்ச் 1992. ஓகே, அதையும் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல ஐடென்டி ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஐடென்டி ப்ரூஃப் பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்கு. ஸோ அதனால பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணிக்கொள்றேன். கண்ட்ரி ஆஃப் இஷ்யூ வந்து அதுவும் நாங்கள் ஸ்ரீலங்கா கொடுத்துக்கொள்றேன். இஷ்யூ பண்ண கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்கா. ஸோ இந்த இடத்துல என்னுடைய பாஸ்போர்ட் நம்பர் அதே மாதிரி எக்ஸ்பயர் ஆகிற டேட் போடணும். ஸோ கையில் இப்போ பாஸ்போர்ட் இல்லை, அதனால நான் போடல. பார்த்துக்கொள்ளுங்க நீங்க. பட் கட்டாயம் இதெல்லாம் ஃபில் பண்ண நேரம் போடும். ஸோ இதுக்கு போறவு நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இங்கே ஒரு ப்ராப்ளம் உண்டு வரும். ஓகே, இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் உண்டு வரும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். சரியா? முக்கியமான இடம் இதான். இந்த இடத்துல தான் நீங்க ஒரு ப்ராப்ளம் கொண்டு வரும். அதுக்கு ரெடியா இருந்து கொள்ளும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த இடத்துல அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ரீலங்கா காட்டியிருக்கும். ஜிப் கோடை கொடுங்க, அட்ரஸை கொடுங்க, அதுக்கு அட்ரஸை கொடுங்க, அதுக்கப்புறம் சிட்டியை கொடுங்க, அதுக்கப்புறம் எந்த வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸா ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸா அதை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஸோ மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணுறேன். ஐடி நம்பரை கொஞ்சம் கொடுக்குறேன். ஐடி நம்பர் எனக்கு நினைவு இருக்கு. ஸோ நான் ஐடி நம்பர் டீட்டெயில்ஸை கொஞ்சம் கொடுத்துட்டு இந்த இடம் வரும். இந்த இடம் வந்தானே இங்கிலீஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் இந்த இடத்துல சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஓடிபி ஒன்று வரும் உங்களுடைய மொபைலுக்கு. ஸோ இங்கே தான் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய பேத்துக்கு இந்த ஓடிபி வராது. சரி, எனக்கு ஓடிபி வந்துட்டு, பட் நிறைய பேத்துக்கு இந்த ஓடிபி வராது. ஓடிபி வராட்டி அப்பப்ப ட்ரை பண்ணாம கொஞ்சம் லேட்டாவே ட்ரை பண்ணுங்க. ஒன்னும் இல்லாம போவாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க, இது வந்து வேலை செய்யும். சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அடுத்த இடத்துக்கு போகும், அடுத்த செக்ஷனுக்கு போகும். சரியா? அதுக்கப்புறம் உங்களுடைய கார்டு டீடைல்ஸ், பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்க வந்து ஆட் பண்ணணும். மந்த்லி ஃபீஸ் ஒன்று எடுப்பாங்க. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், பார்த்தா உங்களுக்கு விளங்கும். $39.99 இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸை செல் பண்ண வைக்கிறது. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு $1 கணக்குல இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத மறந்துடாது. ஸோ இது வந்து கட்டாயமா ஒவ்வொரு இதுலயும் இருக்கும். சரியா? அப்ப நீங்க அக்கௌண்ட் செய்யற நேரத்துல இந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்களா பர்சனலாவே செய்யணும். சரியா? நேரம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்களா பர்சனலாவே செய்யணும். ஸோ இந்த இடத்துல கார்டு டீடைல்ஸ், கிரெடிட் கார்டு நம்பர் அடிச்சுட்டு அது எக்ஸ்பயர் டேட் அடிச்சுட்டு கார்டு ஹோல்டர் நேம் என்டர் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா சரி. ஸோ நான் அதை கொஞ்சம் செஞ்சுக்கொள்றேன். ஸோ என்னுடைய கார்டு நான் என்டர் பண்ணிட்டேன். என்னுடைய கார்டு ஆட்டோமேட்டிக்காவே இந்த சிஸ்டம்ல இருக்கு. ஸோ அதனால என்ன கார்டு டீடைல்ஸ் நான் என்டர் பண்ணிட்டேன். கார்டு டீடைல்ஸ் தாண்டி போகுது. கார்டு டீடைல்ஸ் யாருக்கும் கொடுக்காதீங்க. கார்டுல அந்த பின்னுகிற சிஎஸ்வி இல்லைன்னா சிசிவின்னு சொல்லுவோம். அந்த நம்பரை வந்து யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாலும் உங்களுடைய அக்கௌண்ட் இருக்க கேஷ் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. இதை நீங்க நல்லா தலைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமான விஷயம் இது. ஸோ என்னுடைய ஸ்டோருடைய நேம் ஒன்று கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஸ்டோருக்கு ஒரு நேம் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ ஏதாவது எனக்கு விருப்பமான நேம் ஒன்று வைப்பேன். அதே மாதிரி
டூ யூ ஹேவ் யூனிவர்சல் ப்ராடக்ட் கோட்? ப்ராடக்ட் கோட் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட இல்லை. ஸோ அதனால நான் இல்லைன்னு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஆர் யூ த பெனிஃபேக்சர் பிராண்ட் ஓனர் அப்படின்னு கேட்குறாங்க. சம் ஆஃப் தேம், கொஞ்சத்துக்கு நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி போடுறேன். நான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் இல்லை. ப்ராடக்ட்டுக்கு சொந்தக்காரரான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொன்னாங்க. Do you own government registered trademark for the branded product you have? இதுக்கு உங்களுக்கு வந்து என்னது பிராண்டான, அதாவது இந்த ப்ராடக்ட சொந்தம் அப்படி உங்களுக்கு இருக்கா, கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதையும் நான் கொடுத்துக்கொள்றேன். ஸோ அதையும் கொடுத்துக்கொண்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்றேன். என்னுடைய ஓகே, நான் அதை இதாக்கிட்டு நெக்ஸ்ட் பண்ணி கொள்றேன். என்னுடைய ஸ்டோர் நேமையும் நான் கொடுத்துட்டு, ஸ்டோர் நேம் நார்மலா ஸ்ரீலங்கா உள்ளுக்கு யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டாரு நல்ல. ஏன்னு சொல்லிச்சுன்னா இல்லாட்டி அதை விசிட் பண்ணி அவங்களுக்கே ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று வந்துடும், சின்ன ஒரு டவுட் ஒன்று வந்துடும், என்னடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இல்லாம கொஞ்சம் அதை கொஞ்சம் ஹைடா வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஸ்டோர் நேம் யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்கு நல்லது. ஸோ ஐடி வெரிஃபிகேஷன் அண்ட் அட்ரஸ் வெரிஃபிகேஷன், இதுதான் அந்த நான் சொன்ன அந்த இடம். ஸோ இந்த இடத்துல எங்களுடைய ஐடி கார்டு வெரிஃபிகேஷனும் இந்த வெரிஃபிகேஷனையும் ரெண்டையும் நாங்கள் கொடுக்கணும். கொடுக்கறது மட்டும் இல்ல, நாங்க எங்களை விற்க போற ப்ராடக்ட் எங்களோட ஓன் ப்ராடக்ட் எங்களை கையில இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக இன்வைஸ் ஒன்னையும் கொடுக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஏன்னா அதுல ஒரு இந்த இஷ்யூவும் வராது. ஸோ என்னுடைய கார்டு டீடைல்ஸ் எல்லாமே நான் இதாக்கிட்டேன். ஸோ இப்போ இங்க நான் 2 விஷயங்கள் அப்லோட் பண்ணிருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தோட நான் இந்த கிளாஸை நிப்பாட்டேன். ஒன்னு, உங்களோட ஐடி கார்டு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடு, சரியா? 2வது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் என்ன வேணும்? ஒன்னு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும், இல்லாட்டி கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் வேணும். 2யும் ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு ரெடியா இருங்க. நாளைக்கு இதுதான் நெக்ஸ்ட் பார்ப்போம், சரியா? இவ்வளவு நேரம் ½ an hour நாங்க சொன்ன விஷயம் விளங்கி இருக்கும். அக்கௌண்ட் ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டு வந்தோம். இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். என்ன ரீசன் சொல்லிச்சுன்னா, என்னுடைய ஐடி கார்டு காப்பி இதாக்கணும், பிளஸ் என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காப்பியை நான் இந்த இடத்துல போட்டு அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து வெரிஃபிகேஷன் செக்ஷன் இருக்கு. வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஒரு கோடு உண்டு, லெட்டர் வடிவில உங்களுடைய ஓன் அட்ரஸ்க்கு வரும். அந்த லெட்டர் வடிவில ஓன் அட்ரஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த லெட்டருக்குள்ள ஒரு கோடு ஒன்று இருக்கும். அந்த கோடை என்டர் பண்ண பிறகு தான் உங்களுக்கு இதுல ஒர்க் பண்ணக்கூடிய சான்ஸே கிடைக்கும். ஸோ இதுதான் அதுல இருக்க அப்டேட். ஸோ இது வரைக்கும் விலைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லினால் நாளைக்கு உங்களுக்கு அந்த வேலையும் முடிக்கலாம். இதோட நான் நிப்பாட்டுறேன். ஸோ மிச்ச வேலையை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு பார்த்து தாக்கி தரேன். தேங்க்யூ வெரி மச். வந்தவர்களுக்கு நாளைக்கு நாங்கள் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.